ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரைவர் வேலைக்கான கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நெறைய பேர் டிரைவர் வேலைக்கு ஜாப் வந்தா சொல்லுங்க, ஜாப் வந்தா சொல்லுங்கன்னீங்க. இப்போ உங்களுக்கு தாங்க இந்த தகவல். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அதாவது தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையத்தில தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிய வந்திருக்கு. டிரைவர் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப்க்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்க் நான் கீழ மென்ஷன் பண்றேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. இதோ இருக்கு பாருங்க. tnsec.tngovernment.in இந்த வெப்சைட்டுக்குள்ள தாங்க நீங்க வரணும். இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா, மேலேயே அது இருக்கு பாருங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய ஊர்தி ஓட்டுநர் காலி பணியிட அறிவிக்கை விண்ணப்ப படிவம் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டிரைவர் வேலைக்கு ஒண்ணு விட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. நம்ம இப்ப முக்கியமா பார்க்க போறது இந்த டிரைவர் வேலைக்கு தாங்க. இப்ப இந்த டிரைவர் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த லிங்க்க நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இது போல வரும். இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இது போல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன இப்ப நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். தேர்தல் ஆணையம் எண் 208/2 ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை. இந்த சென்னையில இருக்கிற இந்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்திலிருந்து தாங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் ஊர்தி ஓட்டுநர் நிலையில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுக்கு நாங்க டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அதுக்கு உண்டான தகுதியான ஆட்கள் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் ஊதியம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி 19,500 இருந்து 62,000 வரைக்கும் இங்க லெவல் 8ல இருக்கிற அட்டவணைப்படிங்க. அது மட்டும் இல்லாம அரசு நிர்ணயம் செய்த இதர படிகளும் உண்டுங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப்ன்றது எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டுங்க. இது ஜாப்க்கு ரொம்ப செக்யூரிட்டியான ஜாப். ஸோ டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வேலைக்கு கட்டாயம் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு உண்டான இன சுழற்சியும் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் சொல்லியிருக்காங்க. பட்டியல் கண்ட ஜாதியினர் முன்னுரிமை அடிப்படையில் பேரில் அருந்ததியர்கள் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2வது என்னன்னு கேட்டா, இது ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா அப்ளிகேஷன்லயும் வரா மாரி பொதுவான ஏஜ் தாங்க. 18 வயசுலருந்து 32 வயசுக்குள்ளங்க. இது ஆவரேஜா இருக்குது பொது பிரிவுக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்கு 34. அது மட்டும் இல்லாம எல்லா ஜாப்புக்கும் இருக்கிற மாரி ஏஜ் ரிலாக்சேஷனும் இதுக்கும் உண்டுங்க. அரசு விதிமுறைப்படி. தகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 8ஆம் வகுப்பு மட்டும் நீங்க படிச்சிருந்தா போதும். முக்கியமா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, லைசென்ஸ் வச்சிருக்கணுங்க. லைட் லைசென்ஸ், ஹெவி லைசென்ஸ் நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விண்ணப்ப படிவம் வந்து இந்த வெப்சைட்ல தாங்க விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் அப்ளை பண்ண கடைசி டேட் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 விண்ணப்பம் வந்து இப்ப நீங்க வெளியிட்டிருக்கிறது வந்து இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. 18/12/2025 இன்னையிலிருந்து 2/1/2026க்குள்ள நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. மேனுவலா தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது ஃபார்ம் இதுலயே வெப்சைட்லயே குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணி, இந்த விண்ணப்பத்த இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான நிபந்தனைகள் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து வெப்சைட்ல இருந்து நீங்க அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதி நபர்களிடம் வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். கரெக்ட்டான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு ஏத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா என்ன சொல்லியிருக்காங்க, தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கலந்து இது நாங்க சொல்லிக்கிற டேட்டுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் நாங்க ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வர அப்ளிகேஷன் நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. 4வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ரூ. 30 ஸ்டாம்ப் ஒட்டி நீங்க போஸ்டல் கவர்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு விதிகளின்படி முன்குறிப்பிட்ட அதாவது இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும். அரசு விதிமுறைப்படி தான் நாங்க எடுப்போம், ஆள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வதான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பதாரருக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து எல்லா எல்லா அப்ளிகேஷன் போல தான் இது முன்னாடியே நாங்க அனுப்புவோம். அப்படி இல்லன்னா மின்னஞ்சல் மூலியமா இந்த தகவல் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வதா என்ன சொல்லியிருக்காங்க, நியமன எண்ணிக்கை வந்து இதுக்குண்டான ஜாப் வேகன்சி இன்கிரீஸ் பண்ணவும், டிக்ரீஸ் பண்ணவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேகன்சி இருந்தா இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இதுதாங்க அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்ம். இதுல உங்களோட விண்ணப்பதாரருடைய பேரு, பாலினம், தந்தை, கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இதெல்லாம் கரெக்ட்டா எழுதிடுங்க. இத எழுதிட்டு நீங்க எந்த கம்யூனிட்டில வரீங்கன்றத செலக்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான ஜாதி சான்றை கட்டாயம் நீங்க அட்டாச் பண்ணணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரூஃபும் வைக்கணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அது எத்தன வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ட நீங்க கட்டாயம் அட்டாச் பண்ணுங்க. நீங்க எந்த வகையான முன்னுரிமை உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க முன்னுரிமை கேட்கறீங்க அப்படின்னா, அது எந்த வகையான கேட்டகரில நீங்க வரீங்கன்றத அத மென்ஷன் பண்ணணுங்க. 15வது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்குறிப்பிட்ட சான்றுகள் பின்வரும் ஆவணங்களை இணைத்துள்ளேன் அப்படின்றது இங்க டிக் பண்ணிட்டு எல்லா ஆவணங்களும் இணைத்துட்டு, நன்னடத்தை சான்றிதழ் நீங்க வைக்கணும். புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் விலை இது எல்லாத்தையும் ஓட்டிட்டேன். நான் க கரெக்ட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாத்தையுமே ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ல இங்க கையெழுத்து போடணுங்க. இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு, நீங்க தபால்ல அனுப்பணுங்க. அனுப்ப வேண்டிய முகவரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லயே. இந்த அட்ரஸ் தாங்க நீங்க அனுப்பணும். அவ்வளோதாங்க. இந்த ஜாப்க்கு வந்து டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. தேங்க் யூ.